ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் 4ல் கெட் யூசர் பை ஐடி அப்படின்ற ரெஸ்ட் ஏபி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டைம் யூஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு கெட் யூசர் அப்படின்றதுனால கெட் மேப்பிங் அப்படின்ற இந்த ஒரு மேப்பிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்லாஷ் கொடுத்துட்டு கர்லி பிரேசஸில் ஒரு நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நேமில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடும். நான் வந்து அதை லாங்காக எடுத்துக்கிறேன். ஏன் நான் லாங்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னா நம்ம மேப்பில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கீயோட கீ என்ன டைப்னா லாங் அண்ட் டைப், அதனால். ஓகே, ஸோ ஐடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ஸ்ட்ரிங்காக இருக்கிற இந்த மெத்தடை வந்துட்டு ரெஸ்பான்ஸ் என்டிட்டியாக நம்ம மாற்றணும். ஸோ ரெஸ்பான்ஸ் என்டிட்டியில் வந்துட்டு என்ன வேணால் வரலான்றதுனால நான் கொஷின் மார்க் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பாடி ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஓகே 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 டாட் பாடி. அதில் வந்துட்டு நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்குது, யூசர் டீட்டெயில்ஸ் டிடிஓன்றது தான் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போது நம்ம அனுப்புகிற ஐடிக்கு அகெயின்ஸ்டாக ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்க போகுது. ஓகே, ஏன்னா நம்மளோட கீ வந்து பார்த்திங்கன்னா லாங்கு, வேல்யூ வந்து சிங்கிள் யூசர் டிடிஓ ஆப்ஜெக்ட். ஓகே, அதனால் ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து இந்த லாங்குன்ற ஐடியை பாஸ் பண்ணும்போது இங்கேருந்து அந்த ஐடிக்கு அகெயின்ஸ்டாக அந்த மேப்பில் என்ன வரும்னா ஒரே ஒரு சிங்கிள் யூசர் ஆப்ஜெக்ட் வரும். ஸோ அதனால் இங்கே நம்ம ஜஸ்ட் வந்து ஒரே ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நேம் வந்து நேமிங் கன்வென்ஷன் வந்துட்டு கேமல் கேஸ் இங்கே இருக்கணுன்றதுனால இதை வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு யூசர் சர்வீஸை வந்து நம்ம கால், அதுலேருந்து கெட் யூசர் பை ஐடி அப்படின்ற இந்த ஒரு மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் பண்ணணும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூசர் சர்வீஸில் அப்படி ஒரு மெத்தட் இல்லை. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா க்ரியேட் மெத்தட் அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த மெத்தடை வந்து இங்கே அன்இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே இந்த டிடிஓவை தான் இங்கே நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே ஆப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி எந்த ஒரு வேலிடேஷனும் வைக்காமல் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா வர ஆப்ஜெக்ட் வந்துட்டு நல்லா இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இன்கேஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா http ஸ்டேட்டஸ் டாட் ஓகே. ஸோ இல்லைன்னா வந்துட்டு நோ கண்டென்ட் அதை தான் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நோ கண்டென்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன வரும்னா வந்துட்டு அதுக்கப்புறம் டாட் பாடி அதில் வந்துட்டு யூசர் டீட்டெயில்ஸ் நாட் ஃபவுண்ட் ஆர் த given ஐடி. ஓகே, அந்த ஐடி என்னன்றதை இங்கே கொடுத்துடலாம். அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ அந்த டேட்டா வந்ததுன்னா டேட்டாவை பாஸ் பண்ணுறோம் ஓகேன்னு சொல்லிவிட்டு, டேட்டா வரலன்னா நோ கண்டென்ட், அந்த கிவன் யூசர் டீட்டெயில்ஸ் வந்து இல்லை அப்படின்னு கொடுத்துட்றோம். ஓகே, இதை நம்ம இப்போ சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதையும் சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்தோன்னா இப்போ வந்து நமக்கு என்ன எரர் அடிக்குன்னா அந்த மெத்தடை நம்ம வந்து அதாவது இந்த யூசர் சர்வீஸ்ன்ற இன்டர்ஃபேஸில் வந்துட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது. அதை நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூசர் சர்வீஸ் ஐஎம்பிஎல்ல வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ரைட் பண்ணல, அதனால் எரர் வருது. ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ஓவர் ரைட் பண்ணுறோம். ஓகேவா, அட் த சேம் டைம் இங்கே நான் நேம் மாற்றலைன்னு நினைக்கிறேன். கரெக்ட், இங்கே வந்து யூசர் மெத்தட் நேம் இருக்கிறதுல யூசர் சர்வீஸ். ஓகே, ஸோ இதை மாற்றிக்கலாம். இங்கே ஜஸ்ட் வந்துட்டு ஓவர் ரைட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இப்படி கொடுக்கறது மூலிமா இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸோட மெத்தட் இல்லை, இந்த கிளாஸ்லேருந்து நம்ம வந்துட்டு இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸையும் இன்டர்ஃபேஸையும் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். அதுக்கான மெத்தட்ன்றதை டினோட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஓவர் ரைட். மற்றபடி இந்த ஓவர் ரைட் கொடுக்கலனாலும் எந்த இஷ்யூவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணுறோன்னா ரிட்டர்ன் யூசர் மேப் டாட் கெட் அந்த ஆப்ஜெக்ட் ஐடியை வந்து பாஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே, ஃபினிஷ். மொத்த ப்ராசஸுமே கம்ப்ளீட்டட். ஓகே, இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து ரன் பண்ணோம். ஓகே, ஸோ ரைட் கிளிக் ரன் அஸ்
ஸ்ப்ரிங் பூட் ஆப். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ ரன் ஆனதும் நம்ம போஸ்ட்மேன்லேருந்து ஐடியை பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ 100 ஐடியை பாஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 யூசர் வந்து இங்கே இல்லை. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா நம்ம இங்கே க்ரியேட் பண்ணும்போது இதை எம்டியாக தான் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ எந்த வேலையும் இல்லாமல் இங்கே எம்டியாக தான் க்ரியேட் பண்ணுறோம். அதனால் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த க்ரியேட் யூசர்ன்ற இந்த ஏபிஐ கால் ரெஸ்ட் ஏபிஐ கால் பண்ணிட்டு தான் நாம் வந்துட்டு இதை பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இங்கே க்ரியேட் ஏபிஐ போயிட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல வந்துட்டு ரெக்வஸ்ட் பேராமில்ல பாத் வேரியபிள் அப்படின்ற இந்த ஒரு அனோட்டேஷன் கொடுத்தோம்னா ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு அகெயின் நம்ம யூசர் க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். ஓகேயா? ஸோ யூசர் 2 கிரியேட்டட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூசர் 1 வச்சு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து நோ கண்டென்ட் இல்லை அப்படின்னு வந்துருச்சு. இதுவே நான் 2 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கண்டென்ட் வரும். ஏன்னா நான் வந்து 2 கொடுத்துருக்கேன், எனக்கு அந்த டேட்டா வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரிங் பூட்டில் கெட் யூசர் பை ஐடின்ற ஒரு ரெஸ்ட் ஏபிஐ வந்து டெவலப் பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு எப்படி பண்ணணுன்ற அந்த கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும். ப்ளஸ் நம்ம அதுக்கு வேலிடேஷனும் ப்ராப்பராக வச்சுருக்கோம். இன்கேஸ் டேட்டா இல்லைன்னா என்ன வரணும், டேட்டா இருந்தால் என்ன வரணும்னு. டேட்டா இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் கோ 200னும், டேட்டா இல்லை ஆனால் எனக்கு எந்த ஒரு எரர் அடிக்கலை அப்படின்றதுனால எனக்கு வந்துட்டு 204 நோ கண்டென்ட் அப்படின்றத நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்டர்வியூ பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. பாய்.